வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ட் காயின்னா என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிட்காயினுக்கு அடுத்தபடியா அதிக பேசப்படும் வார்த்தை ஆல்ட் காயின் தான். அத குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ட் காயின் என்பது ஆல்டர்னேட்டிவ் காயின் என்பதோட சுருக்கம். அதாவது பிட்காயினை தவிர்த்த அனைத்து டோக்கன்களும் ஆல்ட் காயின் என்றே அழைக்கப்படுகின்றன. உதாரணமாக எத்தரம், சொலானா, கார்டனோ, ரிப்பல் இவை எல்லாமே ஆல்ட் காயின் தான். ஒவ்வொரு ஆல்ட் காயினுக்கும் தன்னுடைய நோக்கம் மற்றும் தொழில்நுட்பம் இருக்கும். ஏன் ஆல்ட் காயின் ரொம்ப முக்கியம்னா, பிட்காயின் ஒரு டிஜிட்டல் கோல்டு போல இருக்குது. ஆனா, ஆல்ட் காயின் பல துறையில பயன்படுத்தப்படுகிறது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டா இருந்தா அங்க எத்தரியம் யூஸ் பண்றாங்க. இது மாரி டிஜிட்டல் பேமெண்ட்ட ரிட்காயினும், எக்ஸ்ஆர்பியும் யூஸ் பண்றாங்க. டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ டிஃபை காயின்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்புறம் என்எஃப்டி, கேமிங், ஏஐ ஸ்டோரேஜ்க்குலாம் இன்னும் பல தொழில்நுட்பத்துக்கு ஆல்ட் காயின் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு பிட்காயின விட. அடுத்து ஆல்ட் காயின முதலீடு செய்யலாமான்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. ஆல்ட் காயின முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கலாம். ஆனா இது அதிக ஆபத்தும் கொண்டது. ஒரு சில ஆல்ட் காயின் மட்டுமே நீண்ட காலம் நிலைத்திருக்கும். அதனால ஒவ்வொரு காயினையும் நீங்க கண்டிப்பா ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் முதலீடு செய்யணும். ஃபோமோ கூட விடக்கூடாது. போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப அவசியம். ஆல்ட் காயின் என்பது ஃபியூச்சர் டெக்னாலஜி ரீப்ரசன்ட் செய்கிறது. ஆனால் நீங்க நன்கு புரிந்து கொண்ட பின்னரே முதலீடு செய்யணும். இது ஒரு புதுசா இருக்கிற பயணம். நம்மோட சேனல உங்களுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. அது அது மட்டும் இல்லாம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.